சாம்பியன்ஸ் டிராபி போட்டியின் அரையிறுதி போட்டி வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடைபெற இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஐசிசி ஈவெண்ட்ஸில் லாஸ்ட்டாக 2023 வேர்ல்டு கப்பில் இந்தியாவை வந்து ஆஸ்திரேலியா எதிர்கொண்டுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத விதமாக வந்து ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் அடிச்சிருச்சு. இந்தியா வந்து வேர்ல்டு கப்பில் எந்த மேட்ச்லையுமே, அதாவது 2023 வேர்ல்டு கப்பில் எந்த மேட்ச்லையுமே தோக்காம ஃபைனலில் போய் தோற்று வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லணும். இதே மாதிரி தான் வந்து இப்போது சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்ச்லையுமே லீக் மேட்ச்சில் வந்து பாகிஸ்தானு, பங்களாதேஷ், அப்புறம் வந்து நியூசிலாந்தை ஜெயிச்சு இப்போ ஆஸ்திரேலியாவை வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து இந்தியா வந்திருக்கு. இப்போ நிபுணர்கள் வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியா தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படிங்கன்னா இந்தியா வந்து துபாயில் வந்து அந்த ஸ்டேடியத்தில் மட்டும்தான் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிச்சோட அட்மாஸ்பியரு என்ன எப்படி டேர்ன் ஆகும் எல்லாமே வந்து அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கூடுதல் சாதகமாக வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.